ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்விக்கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பகுதி 1 அனைத்து வினாக்களுக்கும் விடை தருகன்னு கொடுத்துருக்காங்க. 14 ஒன் வேர்ட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நன்னூலின் ஆசிரியர் டேஸ். செகண்ட் ஒன், பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுக்கலையே. இத்தொடரில் பெருமிதம் என்னும் பொருளுணர்த்தும் சொல். அண்ட் தேர்ட் ஒன், இன்குலாபின் கவிதைகள் முழுமையாக டேஸ் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. ஃபோர்த் ஒன், துணையாய் வருவது தூயனர் கல்வி என்னும் அடிகள் இடம்பெற்ற நூல். ஃபிஃப்த் ஒன், ப்ரௌஸ்கோ வகை ஓவியங்கள் காணப்படும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த் ஒன், சுந்தர ராமசுவாமி கவிதை எழுதி வைத்துக்கொண்ட புனைப்பெயர். செவன்த் ஒன், மொழி இறுதியில் வரும் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் எயித் ஒன், கலை கூட்டல் அறிவு புணரும் புணர்ச்சி வகை எது. நைன்த் ஒன், மலை போல கொடுக்கும் கை என்பது டேஸ் அடிப்படையில் தோன்றிய உவமை. டென்த் ஒன், கலைச்சொற்கள் பெரும்பாலும் டேஸ் பெயர்களாகவே இருக்கும். 11th ஒன், ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க. 12th ஒன், ஈரொற்று மயக்கமாய் வரும் எழுத்துக்கள். அண்ட் 13th ஒன், குளோபலைசேஷன் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் 14th ஒன், பாரதி சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்ட இதழ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த பகுதி 2. அண்ட் இதில் கொடுத்துருக்குற 2 மார்க் கொஷின் அண்ட் 4 மார்க் கொஷின் 6 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தரோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இப்போ நடக்க போகிற எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மார்க் கொஷின். பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? காவடி சிந்தி என்பது யாது? சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. அடுத்தது 2 மார்க் கொஷின். எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை? ஓதர் பிரிவு என்பதன் பொருள் என்ன? மதிப்பு கூட்டு பொருட்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஸோ இதில் வந்து ஏதாவது 2 கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் 3 கொஷினுமே வந்து தரோ பண்ணிக்கோங்க. அண்ட் பிரிவு 3 இதுவும் 2 மார்க் கொஷின் இலக்கணத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ 1 வேர்டு. ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. புகழனின் உலகனைத்தும். ஏதேனும் ஒன்றனுக்கு உறுப்பிலக்கணம் தருக. அண்ட் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. வினாயின் 25 பின்வரும் மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. 26 எண்ணுமை தொடர்கள் 2னை எழுதுக. 27 உள்ளுரை ஓமம் என்றால் என்ன? 28 சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. 29 நிறுத்தற் குறியீடுக. 30 அடைப்புக்குள் உள்ள ஆக்கப்பெயர் விகுதியை கொண்டு விடுகதைக்குரிய ஆக்கப்பெயரை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த பகுதி 3 4 மார்க் கொஷின். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கன்னு கொடுத்துருக்குறாங்க. நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டும் எனவாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? அடுத்து 32 வடகரை நாட்டின் இயற்கை வளங்களை குறிப்பிடுக. 33 சிங்கி பெற்ற பரிசு பொருட்களை குற்றால குறவஞ்சி கூறுவனை யாவை? அண்ட் வினாயின் 34 மறுவிலாத அரசனை இந்த மாநகர் ஓமை பொருளுடன் விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பகுதி 2 எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. அதாவது 5 வேளாண்மை மந்திரங்கள் யாவை? சமண பள்ளிகள் பற்றி குறிப்பு வரைக. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள் யாவை? பிரஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோயில்கள் குறித்து நீவிர அறிவனை யாவைன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 4 மார்க் கொஷின். சொல் பின்வரும் நிலையணி அல்லது ஓமையணியை சான்றுடன் விளக்குக. வினாயன் 40 இலக்கிய நயம் பாராட்டல் கேட்டிருக்காங்க. அண்ட் 41 ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் தருக. வினாயன் 42 குறிஞ்சி திணையை பற்றி குறிப்பிடுக. வினாயன் 43 பின்வரும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றனை கவிதை புனைக. அடுத்த பகுதி 4 6 மார்க் கொஸ்டின். பாரதியாரின் இதழாளர் முகம் குறித்து நீவர் அறிவனை யாவை? அல்லது இயற்கை போற்றும் கவிதைகளாக ஆத்மநாம் கவிதைகள் விளங்குவதை நிறுவுக. அடுத்தது வினாயின் 45 இயற்கையோடு ஏய்ந்து வாழ்வு நடத்திய தமிழர்களின் வாழ்வில் இருப்பிடங்களின் பெயர்களும் இயற்கையோடு ஏந்தே இருந்தன. இக்கூற்றினை மெய்ப்பிக்க. அல்லது தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுக. அடுத்து வினாயின் 46 சிம்பொனி தமிழரின் சிறப்புகளை விரிவாக எழுதுக. அவர் இசைத்தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் விருதுகள் பற்றி குறிப்பிடுக. அல்லது தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர் திகழ்வோடும் முத்துலிங்கத்தின் திரைப்பாகுபாடு எவ்வாறு இணைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து வினாயின் 47 அடிப்பிரலாமல் செய்யுள் வடிவில் எழுதுக. அதாவது உண்டால் அம்மா என தொடங்கும் புறநானூற்று பாடல்களை எழுதுக. உனின் என முடியும் குரட்பாவை எழுதுக. ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.